ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். இப்படி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் இதே மாதிரி அடிக்கடி செய்யின்ட்டு வீட்டில் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொத்தவரங்காய் நான் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான சட்டுன்னு செய்யக்கூடிய கொத்தவரங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் எல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா குலுக்கிட்டு மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிய விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விட்டுறேன். தேவையான அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இது எண்ணெயில் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வேக வச்சுருக்கிற அவரைக்காயும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இந்த கூட தேங்காயும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஈஸியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching. Bye friends.